மக்கள்கிட்ட வாங்கி தின்று மக்களையே ஆட்சிக்கு வந்து மக்களையே இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறத விட நீ தூக்கு போட்டு சாகலாம் இல்லை தம்பி, நானும் செத்த விட்ட வருவன் இல்லை. அப்படியான ஒரு ஆள் வந்து நாங்கள் அதை பெருசுபடுத்த தேவையில்லை. நீ அடிக்கடி என்னன்னு கேட்டா சொல்லுவா, என்னடான்னு கேட்டா என்ன சுட்டாலும் பரவாயில்ல, சூடு நெஞ்சில் என்னடா உன்னி எவன்டா சுட போறான், ஏன்டா பைத்தியக்காரனே யாராவது பைத்தியக்காரனுக்கு எதுவும் செய்வாங்களே, பைத்தியக்காரன் தண்டை வடல கத்தி கொண்டு தெரியுதுன்னு சொல்லி போட்டு தான் பேச விடுவாங்க. நீ ஒரு ஆணியும் பிடுங்காமல் சும்மா ஆயிரன். நீ என்னத்துக்கு தேவையில்லாம எங்கண்ட இதுல வந்து தேவையில்லாமனா நீ யாரும் நல்ல அரசியல்ல வந்து கொண்டு போட் போட்டதுன்னு சொல்லி எனக்குண்டா தெரியல. நீ போட் போட்ட மக்களை என்னென்று பேசுற, மூதவியன்ற. அடுத்தது என்னடான்னு கேட்டா பல்கலைக்கழக மாணவர்களை என்னென்னு கேட்டால் இன்னும் மாசிருக்கண்டு உனக்கு வாயில வேறு ஏதோ வந்தது, பிறகு இடையில மாசிரண்டு சொல்லி வந்துட்டுது. இன்றைக்கு வந்து எங்களோட தம்பி அர்ச்சனாவை பற்றி இருக்க கதைப்ப கொண்டு பார்க்குறேன். என்னென்னு கேட்டால் தம்பி அர்ச்சனா என்னென்று நீங்கள் எங்கள்கிட்ட பல்கலைக்கழக மாணவர்களை என்னென்று கேட்டால் இந்த கரிநாள் கொண்டாடினது தொடர்பாக வந்து கொஞ்சம் கேவலமாக கதைக்கிற மாதிரி இருக்குது. என்னென்னு கேட்டால் கேவலமாக கதைக்கிற மாதிரி இல்லை, கேவலமாக கதைக்கிறீங்க. உனக்கு என்ன போ செய்யுது, என்ன பிரச்சனை உனக்கு? இலங்கைன்ற சுதந்திர தினம் அன்றைய தினம் வந்து தமிழர்களுக்கான கரிநாள் என்று சொல்லி அதை கொண்டாடினதுக்கு உனக்கு என்னதான் செய்யுது? எத்தனை பேர் தன்னுடைய உறவுகளை இழந்து அவர்கள் வந்து பாதாதிகளை தூக்கி கொண்டு தங்களுடைய உருவப்படங்களை கொண்டு வந்து ஊர்வலத்தில் அதுகள் தங்களோட உணர்வை வெளிப்படுத்துதல், இதை சர்வதேசத்துக்கு எடுத்து காட்டுறதுக்கான ஒரு நிகழ்வு. அதை வந்து நீ என்னடான்னு கேட்டா உங்களுக்கு என்னது கரிநாள், இதை வந்து நீங்க என்னன்னு கேட்டா இப்போ சிங்கள ஆணியை பிடிக்கும் கொண்டு தான் தெரிகிறீர்கள். நீ ஒரு ஆணியும் பிடுங்காமல் சும்மா ஆயிரன். நீ என்னத்துக்கு தேவையில்லாம எங்கண்ட இதுல வந்து தேவையில்லாமனா நீ யாரும் நல்ல அரசியல்ல வந்து கொண்டு போட் போட்டதுன்னு சொல்லி எனக்குண்டா தெரியல. நீ போட் போட்ட மக்களை என்னென்று பேசுற, மூதவியன்ற. அடுத்தது என்னடான்னு கேட்டா பல்கலைக்கழக மாணவர்களை என்னென்னு கேட்டா இன்னும் மாசிருக்கண்டு உனக்கு வாயில வேறு ஏதோ வந்தது, பிறகு இடையில மாசிரண்டு சொல்லி வந்துட்டுது. நீ ஒரு உண்மையிலே ஒரு அரசியல்வாதி, ஒரு மக்கள்ன்ற ஒரு தலைவரான்னு சொல்லி உனக்கு ஏதாவது கதைக்க பேச தெரியுமா? எதுக்குமே இல்லாமல் நீ ஒரு கதைக்க பேச தெரியாத பகுத்தறிவு இல்லாத ஒரு மனுஷன் நீ. அப்படியான நீ மற்றவர்களை வந்து விமர்சிச்சு கொண்டு தெரிகிறது வந்து உனக்கு நல்லதா தெரியுதா? அது சரி, என்ன பிரச்சனை உனக்கு நல்லதா தெரியாது. என்னன்னு கேட்டா உனக்கு மண்டையில அறிவே இல்லை தானே. அப்படியான ஒரு ஆள் வந்து நாங்கள் அதை பெருசுபடுத்த தேவையில்லை. நீ அடிக்கடி என்னன்னு கேட்டா சொல்லுவா, என்னடான்னு கேட்டா என்ன சுட்டாலும் பரவாயில்ல, சூடு நெஞ்சில் என்னடா உன்னி எவன்டா சுட போறான், ஏன்டா பைத்தியக்காரனே யாராவது பைத்தியக்காரனுக்கு எதுவும் செய்வாங்களே, பைத்தியக்காரன் தண்டை வடல கத்தி கொண்டு தெரியுதுன்னு சொல்லி போட்டு தான் பேச விடுவாங்க. அதை விட்டுட்டு எங்கட என்னன்னு கேட்டா எங்கட கஜேந்திரகுமார் வந்து அவைகள் தூண்டி விட்டு தான் மக்கள் எல்லாம் வந்து இப்படி இதை யார் தூண்டுற ஒவ்வொருத்தரும் தன் உணர்வுகள், அந்த உணர்வு எங்க ஒரு போராட்டம் நடக்குதுன்னு சொன்னாலும் அதுக்கு தலைமை தாங்கிறதுக்கு தான் வேணும். அதே மாதிரி அதாவது வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து எங்கள்கிட்ட மக்களுக்காக எவ்வளவு போராட்டங்கள்ல வந்து அவைதான் முன்னெடுக்கணும். நீங்கள் ஏதாவது செய்கிறியா? நீ வந்து கேட்டா சொல்றேன்ட்டா விகாரியா அடிக்க வேண்டாம்ன்ற, நான் அடிக்க சொல்லல. ஆனா என்ன கேட்டா நீ தான் சொல்ற. ஆனா இடிக்கிறதும் சரி, என்ன காரணம்னா சட்ட ரீதியா வந்து கட்டப்பட்ட ஒன்று தான் அதுல இருக்கக்கூடாது, அதை இடிக்கலாம் தானே. அதை விட்டுட்டு அதை இடிக்கலாம்னு சொல்லி அதை எடுக்கிறது அதை யாரா முடிவெடுப்பினோம். மக்கள் அதுக்கான இது அதை யோசிப்பினோமாவே தங்களோட ஆர்ப்பாட்டத்தை செய்யணும். மக்களா போய் நாங்கள் இடிக்கணும்னு சொல்லி சொன்னாங்களோ இல்லை தானே. நீ வந்து என்னடான்னு கேட்டா தூண்டி விடுற, அங்கால போய் நின்று கொண்டு தூண்டுற, இஞ்சால போய் நின்று கொண்டு தின்ற, இடையில பாராளுமன்றத்துல கத்துற என்னன்னு கேட்டா தலைவர் என்ற உயிரன்ற. ஆனா அதே வேளையில வந்து சொல்ற என்னடான்னு கேட்டா உன்னை காப்பாற்றின மைந்தா ஃபேமிலி வந்து உனக்கு அம்மா அப்பா மாதிரின்ட்டு, அது அந்த அம்மா அப்பாவோட உயிரேண்டா. அப்புறம் என்னத்துக்கு இஞ்ச வந்து திரும்ப எங்கள்கிட்ட வந்து நிக்கிற? நீ எல்லாத்தையும் மறந்து கடைசியா உனக்காக நீ வந்து சாவச்சேரில் வந்து அந்த டாக்டர் இப்படிச்சுதாரன்னு சொல்லி நீ எதை நிரூபிச்ச? எதுக்குமே செய்யல. கடைசியா என்னன்னு கேட்டா உன்ற வார்த்தையை நம்பி உனக்காக வந்து ஓட்டு போட்ட மக்களை சொல்ற என்னன்னு கேட்டா மூதேசி என்ற மயிரன்ற. இது ஒரு உண்மையிலே ஒரு அரசியல்வாதி கதைக்கக்கூடிய வார்த்தையா? அதாவது ஒருங்கிணைப்பு குழுவில கூட்டத்துல வந்து உன்னை வந்து கேள்வி கேட்ட அதனால என்னடான்னு கேட்டா அவன் அம்மா பற்றி எடுத்து காய்ச்சி போட்டாருன்றதுக்காக, அது உண்மைதானே. நீ வந்து உண்மையில போய் பார்த்தியோ பார்க்கலையோன்றது எங்களுக்கு தெரியாது, சாதாரண மக்களுக்கு. முன்ன மாதிரி அரசியல் கூடத்துல இருக்கிறவைக்கு தெரியும் நீ என்ன செய்கிறான்னு. அப்ப அதை சொன்னதால அது என்னடான்னு கேட்டா நீ கத்துறா என்னடான்னு கேட்டா ஒரு கஜேந்திரகுமாராக்கள் தான் ஏதோ இனி இல்லைன்ற ஒரு
படு அரசியல்வாதி என்று நீ ஒரு உத்தமன் என்று கதைக்கிற. இதே போலதானே நீ என்னடான்னு கேட்டா உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதாவது எப்படி போட்டு கேட்கறதுக்கு நீ மனு தாக்கல் செய்யணும்ன்றது தெரியாதனமா போய் செய்து அவ்வளோ அறிவில்லாத நீ கடைசியா என்ன சொன்ன நீ? அதாவது தமிழ் மக்கள்ன்ற கட்சிகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னாடி தான் நல்லது, எனக்கு போடுற ஓட்டை நீங்க அவைக்கு போடுங்கன்னு சொல்லி சொன்ன நீங்க சொல்லலையோ. இப்ப என்னத்துக்கு மாறி கதைக்கிற? நீ என்ன மது போதையில நிற்கிறியா? நீ குடிக்கிறனி தானே. மற்றவ என்ன சொல்ற என்னன்னு கேட்டா கொத்தரட்டிக்கும் வியருக்கும் தைக்கிறாங்களாம் பல்கலக பொடிகள். அவங்கள் தாண்டா எங்களோட உயிர். அதாவது நாளை அடுத்த சந்ததி அவங்கள் தான் பல்கலைக்கழக மாணவர் தான். அந்த மாணவர்களை இழிவுபடுத்தி தெற்குல போய் பார்க்கட்டான் பல்கலைக்கழக மாணவர் எப்படி நீ அங்க போயிட. இது எங்கடா இது? அவனுக்கு தந்தன் எப்படி இருக்கணும், எப்படி தாடி வளர்க்கணும், என்ன செய்யணும், உதவட்டணும்ன்றது அது அவன் விருப்பம். அதை விட்டுட்டு நீ என்னடான்னு கேட்டா அவங்களுக்கு வகுப்படுத்தி நீ ஒழுங்கா நடக்கிறியா? நீ முதல்ல என்னடான்னு கேட்டா அந்த ஒழுக்கத்தை பற்றி கதைக்கிற. நீ உண்ட ஒழுக்கத்தை பற்றி கதை வாப்பம் இருக்கா? அதாவது ஆரம்பத்துல நீ தமிழ் பண்ண கல்யாணம் கட்டினி, நிறைய பேர் லவ் பண்ணியும் இருக்கிற. அதுக்கு பிறகு சிங்கள பண்ண கட்டின, பிறகு அதுக்கு பிறகு இன்னும் 2-3 பால் பிடிச்சி இப்ப இருக்கிற. உண்ட வாயால சொல்ற என்னடான்னு கேட்டா நான் 100 பேருக்கு மேல லவ் பண்ணினான்ட்டு. அப்படியான கேவலம் கிட்ட நீ ஒரு தலைவனா இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கிற உனக்கு? அதை விட்டுட்டு எங்களை எங்கண்ட விஷயத்துல நீ மூக்க நுழைச்சு உனக்கு வர ஒவ்வொரு தரம் எதிரியாக கொண்டிருக்கிறான். மக்கள் இன்னும் எதிரியா நினைக்கல, ஆனா நீ எதிரி ஆக்கி கொண்டே இருக்கிற. உனக்கு எதிரியாக மக்களை திரட்டி கொண்டே இருக்கிற. அதுதான் உண்ட பிரச்சனை. நீ அடுத்த வண்டைக்கு சொல்ற என்னன்னு கேட்டா நான் தெற்குல எலெக்ஷன் பண்ணிட்டு போய் கேளு. அங்க போய் கேட்டு அவையோட ஏறன் ஏன் எங்கண்ட இடத்துல எங்களை கேவலப்படுத்தி எங்கண்ட இனத்தை நீ இழிவுபடுத்துற அளவுக்கு உனக்கு என்ன இது இருக்குது? என்னன்னு கேட்டா நீங்கள் தியாகியாம என்ன செய்தீங்க? இந்த மண்ணுக்காக நீங்க என்ன செய்தீங்க? ஒரு போராட்டத்துல பங்கு பெற்றீங்களா? இல்லையான்னு சொல்லிச்சுன்னா ஒரு மாகாணத்துக்கு வந்தீங்களா? இதுக்கு என்னத்தை செய்த? எதுக்குமே இல்லை. சும்மா இருந்து அடிக்கடி என்னன்னு கேட்டா கொஞ்சம் இடவெளிக்கு விட்டுட்டு ஒரு கடை பண்ணிட்டு தலைவரை பற்றி என்னன்னு கேட்டா பாராளுமன்றத்துல கத்துறது. என்னன்னு கேட்டா நீ ஒரு வீர மறவன் உனக்கு பிறந்த பிள்ளையான்னு சொல்லி காட்டுறதுக்கு என்னடா என்ன வேல்சம் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இப்படி இந்த பிழைப்பு நடத்துறதை விட நீ என்னடான்னு கேட்டா இப்படி வெளிநாடுகள் அங்கே இங்கே பிச்சு எடுத்துக்கொண்டு இப்படி கேட்டாலும் தெரிகிறத விட பப்ளிக்கா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கேட்டாலும் நிறைய பேர் கொஞ்சம் போடுவேணும். அப்படி போட்டாலும் உனக்கு ஒரு கௌரவம் என்னட்டா மக்கள்கிட்ட வாங்கி தின்றேன். அதை விட்டுட்டு மக்கள்கிட்ட வாங்கி தின்று மக்களையே ஆட்சிக்கு மக்களையே இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறத விட நீ தூக்கு போட்டு சாகலாம் இல்ல தம்பி. நான் செத்த விட்ட வருவேன் இல்லை. அப்படி என்ற செய்தி என்று சொல்லிச்சுன்னா நல்லா இருக்கும். நன்றி. அடுத்ததுல பார்த்துக்கொள்வோம்.